my kutti lovely challams. Welcome. Suswagatam to Jolly Hindi class. दक्षिण भारत हिंदी प्रचार सभा நடத்தும் எக்ஸாம்ஸ்ல நவீன் ஹிந்தி பரீட்சை நியூ சிலபஸ் ஜனவரி 2024 எக்ஸாம்க்கு இந்த புக் தான் படிக்கணும். இது சென்னை சிட்டிக்கு மட்டும்தான். ठीक है. இந்த நியூ சிலபஸ் பரீட்சை புக் உள்ள லெசன்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியுறது மாதிரி கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் நவீன் ஹிந்தி பரீட்சையோட சாம்பிள் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ठीक है, शुरू करते हैं. लेट्स बिगिन. இந்த மாடல் பேப்பர் வந்து உங்களுக்கு புக்குக்கு பின்னாடியே இருக்குது. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன நோட் பண்ணணும்னா, நீட்னஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி கேரி 5 மார்க்ஸ். நீட்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் அப்படியே கிடச்சிரும். ஓகே, ஓவர் ரைட்டிங் ஸ்கிரிப்ளிங் ஒர்க்லாம் பண்ணாதீங்க. அண்ட் மெயின் திங் என்ன ஒன்று நோட் பண்ணணும்னா, பென்னு வச்சு தான் எழுதணும். தேட் ஆல்சோ ப்ளூ பென் வச்சு தான் எழுதணும். இங்க் பென் ஜெல் பென்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ठीक है. அண்ட் ஒன் மோர் திங், ஒயிட்னர் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் பென் வச்சு எழுதுறீங்கன்னா இப்போவே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பென் வச்சு எழுதி 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 ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ठीक है. இப்போ ஃபர்ஸ்ட் ரோமன் பாருங்கள். see the picture and write its name for any 10 pictures. 12 pictures கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஸ்பெல்லிங் நல்லா தெரியுதோ அதை சூஸ் பண்ணி 10 பிக்சர்ஸ்குள்ள நேம்ஸ் எழுதிக்கோங்க. ஈச் கேரிஸ் 1 mark. Now see the second Roman. Write meanings for any 5. Out of 8 you have to write any 5. இது வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், தமிழ்லேயும் எழுதலாம். எனி ஒன் லாங்குவேஜ் யூ சூஸ் அண்ட் ரைட். ரெண்டும் சேர்த்து எழுதிட்டுருக்காங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ठीक है. ஈச் கேரிஸ் 1 mark. நெக்ஸ்ட் இஸ் தேர்ட் ரோமன். ரைட் ஆப்போசிட் வேர்ட் ஃபார் எனி 5. இதுவும் 8 கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் டு சூஸ் அண்ட் ரைட் எனி 5. எந்த ஸ்பெல்லிங் நல்லா தெரியுதோ அதை சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. காட் இட். இப்போ இந்த ஃபோர்த் ரோமன் பாருங்கள். see the picture and answer any 5. பிக்சரை பார்த்து ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 8 கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் தேட் யூ ஹாவ் டு ரைட் எனி 5. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை கொஸ்டின் ஆன்சர் வந்து எல்லாம் ஒன் வேர்ட் ஆன்சர் தான். பாதி ஆன்சர் வந்து உங்களுக்கு கொஸ்டின்லேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாத்தி கைசா ஜான்வர் ஹே. இந்த கைசாங்கிற இடத்துல படா எழுத போகிறீங்க. ஹாத்தி படா ஜான்வர் ஹே. இப்போ கொஸ்டினை பார்த்து ஆன்சர் எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எழுதுங்க. அப்புறமா ஆன்சர் முடித்த உடனே ஃபுல் ஸ்டாப் போடணும். ஓகேயா? பூர்ண விராம். அந்த ஃபுல் ஸ்டாப் போடணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், பட் இட் மீன்ஸ் அ லாட். நவ் த ஃபிஃப்த் ரோமன். see the picture and write 2 sentences about it. பிக்சரை நல்லா பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி 2 சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஈச் கேரிஸ் 2 marks. இதுக்கு வந்து மெயினாக என்ன நோட் பண்ணும், இதுக்கு சாய்ஸ் கிடையாது, ரெண்டுமே எழுதணும். ஓகே, வித்தவுட் எனி மிஸ்டேக் யூ ரைட் இட். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ரோமன். ரைட் இன் வேர்ட்ஸ். இது வந்து நம்பர் நேம்ஸ் எழுதணும். இந்த பிளாக்ல கொடுத்துருக்கு இல்லையா, அந்த தான் எழுதணும். छे, 3, 9, 12, 20. ஓகே, இதுக்கும் சாய்ஸ் இல்லை. You have to write all the 5. Next, 7th Roman. Write the meaning and make the sentence for any 5. இதுக்கு சாய்ஸ் இருக்கு. 8 கொடுத்துருக்காங்க. You have to write any 5. Each carries 2 marks. ஸோ நல்ல கவனமாக எது நல்லா தெரியுதோ அதை சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. 8th Roman. Fill in the blanks for any 5. Out of 8 you have to write any 5. ठीक है. Each carries 1 mark. 9th Roman. Choose the correct word and fill in the blanks. bracketல 2 வேர்டு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து சூஸ் பண்ணி கரெக்ட் வேர்டு சூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக என்ன நோட் பண்ணும், சாய்ஸ் இல்லை. யூ ஹாவ் டு ரைட் ஆல் த 5. ஓகே, ஈச் கேரிஸ் 1 mark. 10th Roman. Match the following. இப்போ இது வந்து நல்லா கவனிக்கணும். இப்போ ஷேர் கொடுத்துருக்கு இல்லையா, நம்பரை போட்டுக்கோங்க. ஜங்லி ஜான்வர், गाय पालतू जानवर.
मुर्गी अंडा, हाथी बड़ा जानवर, चिड़ियाघर विदेशी पक्षी. அப்புறமா இதை எடுத்து இந்த சைடில் எழுதிக்கோங்க. இங்கே என்ன வரும்? ஜங்லி ஜான்வர் நம்பர் 1ல். நெக்ஸ்ட்டு पालतू जानवर, नेक्स्ट थर्ड अंडा, फोर्थ बड़ा जानवर, फिफ्थ வந்து विदेशी पक्षी. இங்கே அதை எடுத்து எழுதணும். ஓகே, காட் இட்? ஈச் கேரிஸ் 1 மார்க். இதுக்கும் சாய்ஸ் இல்லை, கரெக்டாக ஃபுல்லாக எழுதிடணும். 11th Roman, answer any 2 of the following questions. 4 கொடுத்துருக்காங்க, நீங்கள் any 2 எழுதணும். ஈச் கேரிஸ் 2.5 மார்க்ஸ். ஓகேயா? இல்லை இப்போ 5 ஃபாலோவும் கே நாம்னு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இந்த 5 இதுவும் எழுதும்போது உங்களுக்கு இது கொஸ்டின் பேப்பரில் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். நீட்டாக காமா போட்டு போட்டு எழுதிக்கோங்க. டீக்கே? சி த 12th Roman, புட் த மார்க். இந்த மார்க் அல்லது இந்த மார்க் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு சாய்ஸ் இல்லை. ஆல் த 5 யூ ஹேவ் டு ரைட். ஈச் கேரிஸ் 1 மார்க். 13th Roman, ஜாயின் த பாயிண்ட். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ரைட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். கானா எழுதணும், லானா, படுனா, லிக்னா. இதை இங்கே அந்த வேர்டை எடுத்து எழுதணும். ஈச் கேரிஸ் half மார்க். ஸோ டோட்டல் 2 மார்க்ஸ் இருக்குது. ஆல் த 4 யூ ஹேவ் டு ரைட். சாய்ஸு இதுக்கும் இல்லை. ஓகே, நவ் த 14th Roman. Write answer in a single line for any 7. Out of 10, you have to write any 7. Each carries 2 marks. ஸோ நல்லா கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறமா ஆன்சர் எழுதுங்க. ஓகே. 15th Roman, translate into Tamil or English. நீங்கள் இந்த செகண்ட் ரோமனில் மீனிங்ஸ் இஃப் சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷனும் இங்கிலீஷ்லேயே எழுதுங்க. இஃப் சப்போஸ் தமிழில் எழுதுனீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷனும் தமிழ்லேயே எழுதுங்க. டீக்கே? இதுக்கும் சாய்ஸ் இல்லை. ஆல் த 5 யூ ஹாவ் டு ரைட். ஓகே. அப்புறம் இந்த லாஸ்ட்டில் சஃபை கே அங்குன்னு கொடுத்துருக்கு இல்லையா, இது வந்து நீட்னஸ் மார்க்ஸ் 5 மார்க்ஸ். ஓகே, புரியுறதா? அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இந்த புக்கில் பேஜ் நம்பர் 62 to 74 பேஜ் வர உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் மாடல்லே தான் கொடுத்துருக்காங்க. நல்ல தரவாக ரெஃபர் பண்ணிட்டு அதை படிச்சுக்கோங்க. டீக்கே? இப்போ நம்ம எக்ஸாம் டிப்ஸை திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. நீட்டாக எழுதணும், ஓவர் ரைட்டிங் பண்ணக்கூடாது, ஸ்கிரிப்ளிங் ஒர்க்லாம் பண்ணக்கூடாது. டீக்கே? ப்ளூ பென் வச்சு தான் எழுதணும். அப்புறம் செகண்ட் அண்ட் 15th Roman கொஸ்டினை ஒரே லாங்குவேஜை யூஸ் பண்ணுங்கள். மெயினாக என்ன நோட் பண்ணணும்னா, எந்த கொஸ்டின்க்கெலாம் சாய்ஸ் இருக்குது, எதுக்கெல்லாம் இல்லைன்னு நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ சாய்ஸ் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் 1, 2, 3, 4, 7, 8, 11, 14. சாய்ஸ் இல்லாத கொஸ்டின்ஸ் 5, 6, 9, 10, 12, 13, 15. ஓகேயா? உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, அதனால் நல்லா தரவாக படிச்சுட்டு பெண்ணை வச்சு எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேயா? ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. अच्छा, फिर मिलते हैं. बाय टू ऑल माय कुटी कुटी लवली चेल्लम्स. टेक केयर.